அனைவருக்கும் வணக்கங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஐஸ்வர்யா அகாடமியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பழங்கால இந்திய வரலாறு டாப்பிக்கில் யூனிட் நம்பர் அழகு டிஎன்பிஎஸ்சி ஜிகே பார்ட்டில் யூனிட் நம்பர் 3 அதில் டாப்பிக்கில் ரெண்டாவது டாபிக் பார்த்திங்கன்னா குப்தர்கள் குப்தாஸுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். வட இந்தியாவில் நிர்வாகம் பண்ண அரசர்களில் இந்தியாவின் பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம்னா குப்தர்கள். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, குப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வேளாண்மை, உலோகங்கள், வணிகங்கள் மிக சிறப்பாக இருந்துச்சுங்க. மக்கள்லாம் பண்ணாங்க, செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் பொற்காலம் யாருடைய காலம்னா குப்தருடைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் குப்த வம்சம் நிறுவிய முதல் மன்னர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் புதாண்டு அல்லது கிபி 240 முதல் 280 வரைக்குங்க. இவர் ஃபஸ்ட்டு ஒரு தளபதியாக தனது வாழ்க்கை ஆரம்பிக்கிறாருங்க. வாழ்க்கை ஆரம்பித்து குப்த வம்சம் நிறுவிய முதல் மன்னர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இவர் எங்கே ஆட்சி ஆரம்பிக்கிறாருன்னா வங்காளத்துலேயும் பீகாரில் ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பீகாரில் ஒரு புகழ்பெற்ற நகரம் தான் பாடலிபுத்திரம். பண்டைய காலங்களில் மௌரிய சாம்ராஜ்யம், சுங்க வம்சம், கண் வம்சம் அதனுடைய தலைநகரமாக இருந்துச்சு இந்த பாடலிபுத்திரம். புரியுதுங்களா? இந்த பாடலிபுத்திரம் நகரம் தற்போது பீகாரில் இருக்குது. தற்போதைய பேர் பாட்னா என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீகுப்தர் அவருடைய ஆட்சியில் அரசவை மொழியாக சமஸ்கிருதம் அறிவிக்கப்பட்டது. நம்ம இந்திய வரலாற்றில் சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2005. அடுத்து மக்கள் பேசிய மொழி பிராகிருதம். இந்த பிராகிருத மொழியானது மத்திய அரசு செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2024. அடுத்து பாருங்கள், குப்த நிர்வாகத்தில் அவங்களுடைய அரச முத்திரை கருடன். இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், ஸ்ரீகுப்தர் ஆட்சி பண்ணுறாருங்க. அவருடைய ஆட்சி புதாண்டு 280 முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து அவருடைய மகன் வராருங்க. இந்த குப்தருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி முறையானது மரபு வழியாக அப்பாவுக்கு எடுத்த பையன், பையனுக்கு எடுத்த பேர், அந்த மரபு மட்டும் தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வருவாங்க. கடோத்கச்சன் இவருடைய ஆட்சி காலம் பாருங்கள், புதாண்டு அல்லது கிபி 280 319ங்க. இப்போ இவர் ஆட்சிக்கு வராருங்க. குப்தர்கள் கால கல்வெட்டுகள் புரியுதுங்களா, ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சனை எவ்வாறு குறிப்பிடுதுன்னா மகாராஜான்னு பொதுவாக குறிப்பிடுது. இவங்க ரெண்டு பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து இவருக்கு அடுத்து அவருடைய மகன் வராருங்க, முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி பாருங்கள், பொது ஆண்டு அல்லது கிபி 319 முதல் 335 வரை. அடுத்து இவருக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குது. அது முக்கியமாக பாருங்கள், மகாராஜாதிராஜா, ஆதிராஜா அப்படின்னு அழைக்கப்படுது. அவருடைய பட்டங்கள் மகாராஜாதிராஜா, ஆதிராஜாங்கிற பட்டங்கள் இருக்குது. அதுக்கு என்ன பொருள்லாம், அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசர், புரியுதுங்களா, பழமையான அரசர் அப்படின்னு பொருள். இவரது படையெடுப்புகள் மற்றும் நிர்வாகத்தை விவரிக்கும் ஒரு புகழ்பெற்ற கல்வெட்டு தான் மெஹரலி கல்வெட்டு, புரியுதுங்களா. அடுத்துங்க, இவர் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாருங்க. இவர் ஆட்சியில் தான் குப்த நிர்வாகத்தில் முதலாக என்னதுங்க குப்த எரா, குப்த யுகம் உருவானது அப்படிங்கிறாங்க. குப்த மறுமலர்ச்சி எப்போ உருவானுச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் உருவானுச்சுங்க. நெக்ஸ்ட், இவர் வட இந்தியாவில் நேபாள நாட்டிற்கும் கங்கை ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு டைனஸ்டி, அது பேர் தான் லிச்சாவி டைனஸ்டி. லிச்சாவி வம்சம் ஆட்சி பண்ணுறாங்க. அந்த வம்சத்தில் ஒரு புகழ்பெற்ற அரசி யாருன்னா குமாரதேவி. அந்த குமாரதேவி இவர் திருமணம் பண்ணுறாரு. அப்போ குப்த மன்னர்களில் முதல் பேரரசர் என்று அழைக்கப்பட்டது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தர் அவரை முதலாக பேரரசராக என்று அங்கீகரித்தவர் யாருன்னா இந்த லிச்சாவி டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, லிச்சாவி வம்சம். அடுத்து முதலாம் சந்திரகுப்தர் அவரது மனைவி குமாரதேவி இவருடைய திருமண வாழ்க்கையை விவரிக்கும் ஒரு நூல் தான் வடமொழி அறிஞர் விசாகதத்தர் எழுதிய தேவி சந்திர குப்தம் என்ற ஒரு சமஸ்கிருத நூல். ஒரு முக்கியமான நூல், புரியுதுங்களா. முதலாம் சந்திரகுப்தர் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி, ஒரு மிகச்சிறந்த படையெடுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் ஆட்சி முடிந்த பின்பு அவருடைய மகன் வராருங்க, சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சி பாருங்கள், பொதாண்டு 335 முதல் 375. சமுத்திரகுப்தருக்கு என்ன ஒரு சிறப்புனா, குப்த மன்னர்களில் ஒரு வலிமையானவர், ஒரு சிறந்த மன்னர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சியில் இவருடைய படையெடுப்புகள் மற்றும் நிர்வாக கல்வெட்டு தான் நிர்வாகத்தை விவரிக்கும் ஒரு கல்வெட்டு தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டை செதுக்கிய சமஸ்கிருத புலவர் யாருன்னா ஹரிசேனர். செதுக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதம். இந்த கல்வெட்டானது மொத்தம் 33 வரிகளை கொண்டது. எந்த ஃபாண்ட், எந்த வரி வடிவம்னா நாகரி ஃபாண்ட், நார்த் இந்தியாவில் நாகரி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு.
இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை எவ்வாறு புகழ்ந்து பாடுதுன்னா புருஷா என புகழ்ந்து பாடுகிறது. அதுக்கு என்ன பொருள்னா, புருஷா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அனைவருக்கும் மேலானவர். நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய வடமேற்கு வெற்றி குறித்து ஒரு புகழ்பெற்ற கல்வெட்டு தான் ஈரான் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் ஆட்சி பண்ணும் பொழுது வட இந்தியா, தென்னிந்தியா, இந்தியானுடைய வடகிழக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி ஈரான் மீது படையெடுத்து போனாருங்க. அது வரைக்கும் படையெடுத்து போனாருங்க. வடமேற்கு வெற்றி குறித்து குறிப்பிடும் கல்வெட்டு தான் ஈரான் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்ட ஒரு பௌத்த அறிஞர் யாருன்னா வசுபந்து என்ற ஒரு பௌத்த அறிஞர். அடுத்து இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளபடி சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட வட இந்திய மன்னர்கள் 9 பேர், தென்னிந்திய மன்னர்கள் 12 பேர். புரியுதுங்களா? சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட இடைக்கால பல்லவ மன்னன் யாருன்னா விஷ்ணுகோபன். அப்போ தென்னிந்திய வரலாற்றில் பல்லவர்கள் 3 வகைப்படும். முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள். அந்த 3 பல்லவ மரபில் இடைக்கால பல்லவ மன்னன் யாருன்னா விஷ்ணுகோபன். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சமுத்திரகுப்தரின் சமகால இடைக்கால பல்லவ மன்னன் யாருன்னு கேட்பான். யாருங்க? விஷ்ணுகோபன். அடுத்து சமுத்திரகுப்தருடைய சமகால இலங்கை ஆட்சி செய்த மன்னன் யாருன்னா இலங்கை மன்னன் ஸ்ரீமேகவர்மன். இந்த ஸ்ரீமேகவர்மன் என்ன பண்ணுறாருங்க, இலங்கையில் பௌத்தம் தழுவி ஆட்சி பண்ணுறாருங்க. ஸ்ரீமேகவர்மன் சமுத்திரகுப்தருக்கு நிறைய பரிசு பொருள் தராருங்க. பரிசு பொருள் வழங்கி உத்தரப்பிரதேச மாநிலம் கயாவில் ஒரு பௌத்த மடாலயம் கட்டிக்கொள்ள அனுமதி இவர் கோக்குறாரு. அனுமதி கோர்றாரு சமுத்திரகுப்தர்கிட்ட. அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சமுத்திரகுப்தர் ஆட்சி பண்ண பின்பு அவருடைய மகன் வராருங்க, 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி பாருங்க, பொது ஆண்டு அல்லது கிபி 375 முதல் 415 வரை. இவருக்கு நிறைய பட்டங்கள்: நரேந்திரச்சந்திரர், சிம்மச்சந்திரர், தேவஸ்ரீ, தேவகுப்தன், சாகாரி, விக்ரமன் அப்படின்னு பல்வேறு பட்டங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான பட்டம் தான் சாகாரி. வடமேற்கு இந்தியாவில் இவர் சாகர்களை வெற்றி பெற்றதால் என்ன பட்டம் கொடுத்துட்டாங்கன்னா சாகாரி என்ற ஒரு பட்டம் கொடுத்துட்டாருங்க. இவர் ஆட்சிக்கு வராருங்க. ஆட்சிக்கு வந்தப்போ என்ன பண்ணுறாருன்னா, நிர்வாக வசதிக்காக தலைநகர் என்ன பண்ணுறாருங்க, தலைநகரை பாடலிபுத்திரத்திலிருந்து உஜ்ஜயினிக்கு மாற்றுறாருங்க. பாடலிபுத்திரம் பீகாரில் இருக்குது. உஜ்ஜயினி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. குப்தருடைய ஆட்சி காலத்தில் குப்தருடைய மாற்று நகரம் எதுனா இந்த உஜ்ஜயினி தாங்க. அடுத்து பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி பாகியான். இந்த பாகியான் ஏன் இந்தியா வர்றாருன்னா, இந்தியாவில் உள்ள பௌத்த மட ஆலயங்களை பார்வையிட வராருங்க. அதான் பாகியானுடைய ஒரு முக்கியமான பணிகள். அடுத்து பாருங்க, பாகியான் எழுதிய ஒரு புகழ்பெற்ற நூல் தான் போகியாகி தான் ஒரு புகழ்பெற்ற நூல். இந்த போகியாகி என்ன சொல்லுதுன்னா, குப்தர் காலத்து மக்களுடைய சமூக பொருளாதார நிலையை பற்றி விவரிக்கிறது அப்படிங்கிறான். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். நம்ம தமிழ் இலக்கியத்தில் சங்ககால மக்களுடைய சமூக பொருளாதார நூல்னால் தொல்காப்பியம், பொருளதிகாரம். அதே போல் குப்தருடைய ஆட்சி காலத்தில் எது சமூக பொருளாதார நூல்னால் போகியாகின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசவையில் பல்வேறு அறிஞர்கள், புலவர்கள், மேதைகள், மருத்துவர்லாம் பணிபுரிஞ்சிருக்காங்க. அந்த புலவர்கள், மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா நவரத்தினங்கள். சமஸ்கிருதத்தில் நவ என்றால் 9 என்று குறிக்கிறது. இங்கே பாருங்கள், நவரத்னங்கள் மொத்தம் 9 பேர் பார்க்க போகிறோம். நவரத்னங்களில் முதன்மையானது யாருன்னா காளிதாசர். இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பர்சன். நம்ம இந்திய வரலாற்றில் 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சியில் அரசவையில் இடம்பெற்ற புலவர்கள் தான் நவரத்னங்கள். சிவாஜியினுடைய மராட்டிய மன்னர் சிவாஜியினுடைய அரசவையில் இடம்பெற்ற அமைச்சர்கள் யாருன்னா அஷ்டபிரதான். விஜயநகர பேரரசில் ஒரு சிறந்த மன்னர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அவர் அரசவையில் இடம்பெற்ற அறிஞர்கள் தான் அஷ்ட தசகங்கள். இந்த 3மே முக்கியமானது, நிறைய முறை கேட்டிருக்காங்க. அடுத்து நவரத்னங்களில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருன்னா காளிதாசர். இவர் யாருன்னா சமஸ்கிருத புலவர். இவருக்கு என்ன சிறப்புன்னா, இவர் இந்தியாவில் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுறாருங்க. சரிங்களா? இவர் எழுதிய புகழ்பெற்ற நாடக நூல் தான் சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், மாளவிகாக்கினி மித்திரம் என்று பல்வேறு சமஸ்கிருத நூல் எழுதியிருக்காருங்க இந்த காளிதாசர். அடுத்து மற்றொரு புலவர் பாருங்க, அரிசேனர், சமஸ்கிருத புலவர். நம்ம அங்கே பார்த்தோம்ல
அலகாபாத்துன் கல்லை செதுக்கியவரும் இவர் தான். புரியுதுங்களா? இங்கே இடம்பெற்ற ஒரு புலவரும் அரிசேனர் தான். இவருடைய தந்தை யாருன்னா துருவபூதி. அரிசேனருடைய ஃபாதர் யாருன்னா துருவபூதி. இவர் வந்து குப்த நிர்வாகத்தில் ஒரு ஹையர் அஃபிஷியல், ஒரு மகா தண்டநாயகா என்ற பெயரில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்தவர் யாருன்னா துருவபூதி. அவருடைய மகன்தான் அரிசேனர். அடுத்து அமரசிங்கர். இவர் யாருங்க? அகராதியியல் ஆசிரியர். வராகி மிகிரர். இவர் வந்து வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்து பாருங்க நவரத்னங்களில் அடுத்து நான் பார்க்கக்கூடியது யாருன்னா சங்கு. இவர் வந்து ஆர்கிடெக்டர், கட்டிடக்கலை நிபுணர். அடுத்து தன்வந்திரி, ஆயுர்வேத மருத்துவர், ஆயுர்வேதத்துறை மருத்துவர். இவர் காகபானகர், ஜோதிடர். விட்டல் பட்டர், இவர் யாருன்னா மாய வித்தைக்காரர். அப்படிங்களா? அப்போ நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது வந்து பொறுத்துக்களுக்கு நிறைய முறை கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நவரத்தினங்கள் நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பார்க்கக்கூடாது முதலாம் குமாரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் புதாண்டு 415 முதல் 455 வரை. இவர் உலக புகழ்பெற்ற நாலந்தா யூனிவர்சிட்டி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை பீகார் மாநிலத்தில் ராஜகிரகம் பகுதியில் உருவாக்குறாருங்க. இவருடைய சிறப்பு பட்ட பெயர் தான் வந்து சக்கராதித்தர் என்று அழைக்கப்படுறாருங்க. புரியுதுங்களா? அடுத்து நா கூட்டல் அலம் கூட்டல் தா, அதுக்கு என்ன பொருள்னா வற்றாத அறிவினை வழங்குபவர்னு அர்த்தம். ஒரு பௌத்த மடாலயமாக அது செயல்பட்டுருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோ பாரம்பரியமாக அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டுன்னா 2016. இந்த நாலந்தாவில் அகழாய்வு மையம் யுனெஸ்கோ பாரம்பரியமாக அறிவித்த ஆண்டு 2009 சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா ஸ்கந்தகுப்தர். புரியுதுங்களா? குப்த மன்னர்களில் கடைசி பேரரசர் என்று அழைக்கப்படுது யாருன்னா ஸ்கந்தகுப்தர். அப்போ ஒட்டுமொத்தமாகவே குப்த வம்சம் நிர்வாகிய முதல் மன்னர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். சிறந்த வலிமையானவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். முதல் பேரரசர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். கடைசி பேரரசர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். இங்கே பாருங்கள், இவரது நிர்வாகத்தை பற்றி ஒற்றைக்கல் பிதாரி தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. மோனோலித்திக் பிதாரி எபிகிராஃப் வந்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. இவர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ என்று அழைக்கப்பட்டாருங்க. அடுத்து இவர் ஹீனர்களால் தோற்கடிக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தோற்கடிக்கப்பட்டார். ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றது யாருன்னா பாலாத்திய குப்தர். இவர் தான் குப்த மன்னர்களில் கடைசி சிறந்த பேரரசர் என்று அழைக்கப்படுறாருங்க. இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த பௌத்தம் தழுவி ஆட்சி பண்ணுறாரு. ஆட்சி செய்த பின்பு இவர் எவ்வாறு அரியணை ஏறுறாருன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறுறாருங்க. ஏறிய பின்பு இவர் மிகிரகுலரர் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுறாருங்க அந்த பாலாத்திய குப்தர். குப்த மன்னர்களில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி மன்னன் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஒரு முக்கியமான விஷயம், விஷ்ணுகுப்தர். இவரோடு குப்த அரசானது தேய்ந்து காணாமல் போனது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஓகேங்களா? நம்ம குப்தர்களை பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான டாப்பிக்கே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.